கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். இந்த நரம்பு போற இந்த கையில இந்த இடத்துலயும் வெட்டியிருக்காங்க. நீ எல்லாம் எப்படா வண்டி எடுத்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் போல, அண்ணன் நான் சாக போறேன், எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு வந்து கடைசியா பார்க்கணும்னா பார்த்துட்டு புலம்பிருக்கான். எப்படி ஒரு மாணவர்கள் கிட்ட கத்திருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஊருக்குள்ள இந்த மாதிரியான தாக்குதல் அவங்க வீட்டை நோக்கி நகர்ந்து 80 பேர் ஒரே ஜாதியா இருந்தா அவங்க பெரிய ஆளுங்க, 2 பேர் வந்து வேற ஜாதி ஆளா இருந்தா அவங்க சின்ன ஆளுங்க அப்படின்ற அந்த கணக்கு தான் இன்னைக்கு ஆதிக்கத்தை பேசுது. நான் அந்த பொண்ணு தவறாக பண்ணிக்கிட்டதுல அவனுக்கு அசிங்கம் இல்லையா? நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த ஜாதி பொண்ணு தொட்டுட்டேன்னு வெளியில தெரிஞ்சா எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவோட கண்ணு முன்னாடி அந்த பொண்ணோட தலையை துண்டா வெட்டி வச்சுட்டு ரோட்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா அது ஊருக்கே பெருமையான அடையாளம் அப்படின்றத நினைக்கிறேன். அந்த 100 ஏக்கர்ல 20 ஏக்கரா 5 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா அது 5 பேர் சேர்ந்து அந்த சென்ட் எப்படி காலி பண்ண முடியும்? இந்த எண்ணங்கள்ல வளரக்கூடிய சொசைட்டி உருப்பே. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜாதியே வேணாம்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு வந்து ஜாதிய வன்மம் தான் பெருசா தூக்கி பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. இதே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மேலப்படவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நீ ஏன்டா புல்லட் ஓட்டி வந்த அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் ஒரு பையனை, கல்லூரி படிக்கிற பையனை பிடிச்சி அடிச்சது மட்டும் இல்ல வெட்டி அது அந்த சமூகத்தையே ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து தொடர் வன்முறைகளாக பல்வேறு விஷயங்கள் வருது அப்படின்னா பசங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வருதுன்னு தெரியல. இவன் ஏதோ பெரிய ஒரு 40 வயசு 50 வயசு ஆளுங்கெல்லாம் கிடையாது, ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இருக்காங்க. ஆனா நீங்க பாருங்க, அது ஒன்றும் இல்லை சார். அவன் வந்து புல்லட் எடுத்துட்டு போயிருக்கான். அவன் காலேஜ் போயிருக்கான். காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான். வீட்டுக்கு வரும்போது 2-3 இன்சிடென்ட்ஸ் நடந்ததா சொல்றாங்க. அதாவது ஏதோ வந்து வயசானவர் யாரோ ரோட்டுக்கு நடுவில் வந்ததாகவும், அந்த வந்தவர் வந்து இவர் மோதிரா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் அவர் நிறுத்தி ஒரு ஏதோ திட்டிருப்பார் போல, ஏன் பாரு இப்படி ரோட்ல வரேன்னு யார் பைக் ஓட்டிட்டு வந்து அடிப்பட்ட அந்த பையன் ஏதோ சொன்னதாகவோ, அதனால ஆத்திரமடைந்து இந்த 3 பேர், அந்த வல்லரசு, வினோத்குமார் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பையனை வெட்டுறதுனா எப்படின்னா, இந்த நரம்பு போற இந்த கையில இந்த இடத்துலயும் வெட்டியிருக்காங்க. வண்டி ஓட்டக்கூடாது. நீ எல்லாம் எப்படா வண்டி எடுத்து அங்க சொல்லப்படுற ரீசன் எப்படின்னா, நீ பெரியவரை வந்து நீ வழிமறிச்சு இடிக்க போன, இல்ல நீ பெரியவர் ஒரு மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட் வந்து ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ உனக்கெல்லாம் எதுக்கு வண்டி, நீ எல்லாம் எப்படி இந்த வண்டியில வரலாம் அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க. சரி, இந்த இன்சிடென்ட் அப்ப மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஓகே அந்த பெரியவருக்காக தான் இவங்க பண்ணாங்கன்றத பேசலாம். அப்படி பேசும்போது கூட யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு மாணவர்கள் கிட்ட கத்தி இருந்திருக்கு, அருவாள் இருந்து வெற்ற அளவுக்கு ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு ரெடியா இருந்திருக்காங்க தானே அர்த்தம். அல்லது வேற யாரையாவது இது பண்றதுக்காக போனாங்களா? அப்ப இங்க வந்து இதுவே ரொம்ப பெரிய சட்டம், இதுதான் ஆயுதங்கள் வச்சிருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம். அதை ஒரு பையனை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது எப்படி நீ இதை சொல்லி உடனே மாற்ற முடியும்? ஒண்ணு பார்க்கணும். 2வது, அவங்க வீடியோ அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு அப்புறமா இந்த பையனுக்கு வந்து அப்பா கிடையாது சார். சோ அவங்க அம்மா அப்புறம் இந்த சித்தப்பா தான் பாத்துக்கிட்டாரு. அம்மா, இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணன் வந்து திருச்சியில எங்கேயோ வேலை பாக்குறான் அவங்க அண்ணன். இவன் வந்து அங்க இருக்கக்கூடிய காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான், கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையனுக்கு இப்படி ஆனோடனே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் போல, அண்ணன் நான் சாக போறேன், எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு வந்து கடைசியா பார்க்கணும்னா பாத்துக்கோன்னு புலம்பிருக்கான். உடனே அவங்க அண்ணன் வந்து அதெல்லாம் இல்லடா, அதை வரன்னு தேடி போய் கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இந்த நரம்பெல்லாம் கட் ஆயிடுச்சுங்களா ஃபுல்லா. ஐயோ, அந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. டாக்டர் கொஞ்சம் சீரியஸ், நம்மளால என்னன்றதை சொல்ல முடியாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நரம்பு இதுல இருந்து கட்டாச்சுனாலே என்ன நடக்கும் தெரியல. நம்ம கத்தியால கையை கழுத்து அறுத்துக்கிறோம்னு சொல்றாங்க பாருங்க, இந்த நரம்புகள் போற மாதிரி தான் இவன் வெட்டியிருக்காங்க அப்படின்னா அதோட இது வந்து ரொம்ப அதிகமும் கூட வீரியம். ஸோ இது நடந்திருக்கு. இந்த சாக்கில் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அந்த நேரத்துல இவங்க வீடுகள் எல்லாம் உடைச்சி அடைச்சி அந்த இடத்த வந்து நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஏன்னா இந்த குற்றத்துல ஈடுபட்ட அந்த 3 மாணவர்களும் அந்த பசங்க எல்லாருமே அந்த ஊரை சம்பந்தப்பட்டு ஏதோ இருக்காங்க போல இருக்கு. 2வது, இன்னொரு வகையில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஊருக்குள்ள இந்த மாதிரியான தாக்குதல் அவங்க வீட்டை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்றத சொல்லப்படுது. இந்த ஐயாச்சாமி அப்படின்ற இந்த பையனுக்கு மட்டும் இது நடந்திருக்கா அப்படின்னா இல்ல. ஒவ்வொரு தமிழகங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கிராமங்கள்ல 2 வகையான சூழ்நிலையில வாழக்கூடியது இருக்காங்க. ஒண்ணு என்னன்னா, மிகவும் ஒடுக்கப்பட்ட அல்லது ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு சில பேரை சொல்றாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அதாவது இங்க வந்து ஒரு ஜாதி ஆதிக்கம் இருந்த ஒரு ஜாதிகள், இங்க ஆதிக்கம்னு ஒண்ணும் இல்ல. 80 பேர் ஒரே ஜாதியா இருந்தா அவங்க பெரிய ஆளுங்க, 2 பேர் வந்து வேற ஜாதி ஆளா இருந்தா அவங்க சின்ன ஆளுங்க அப்படின்ற அந்த கணக்கு தான் இன்னைக்கு ஆதிக்கத்தை பேசுது. இந்த உலகத்துல யாருமே பெரிய ஜாதி சின்ன ஜாதின்லாம் எதுவுமே கிடையாது.
நம்பர் ஆஃப் பீப்புளும் எனக்கு சப்போர்ட்டிவ்க்கு பேக்ல எப்படி இருக்காங்கன்னு அதை வச்சுதான் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதனால தான் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வளரும் போதே நான் ஜாதியின் அடையாளத்தோட வளரணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள வராங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து எத்தனை பெரியவர்கள் அந்த ஜாதியின் அடையாளமாக பார்க்கப்பட்டவர்கள், அந்த ஜாதியிலிருந்து பிறந்து வந்த ராஜாக்களாக இருந்தவர்கள், அந்த ஜாதியிலே இருந்து புகழ்பெற்றவர்களாக இருந்தவர்கள், ஏன் நம்ம எல்லாருமே வணங்கக்கூடிய தேவரையாவாக இருக்கட்டும், முத்தரையராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வந்து இந்தியாவிற்கே ஒரு புகழ் சேர்க்கக்கூடிய, தமிழகத்திலிருந்து புகழ் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவர்களாக வளர்ந்து மக்களுக்கு நன்மை செய்யறதுலையும் மக்களை காப்பாற்றுறதுலையும் பெரிய வகிச்சவங்க. அவர்களுக்காக கட்டக்கூடிய மணிமண்டபங்கள் ஆரம்பிச்சு மாலை போடுற வரைக்கும் ஜாதியின் அடிப்படையில் அரசியல் தான் நடக்கப்படுது. கண்டிப்பா. சோ அது ஒரு பள்ளியிலே ஜாதி கேரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த ப்ராக்ரஸ் தொடர்ந்து பாக்குறோம். இப்ப நம்ம வேங்கைவேல் சம்பவத்திலே ஜாதியோட அடிப்படையில பேச ஆரம்பிச்சோம். இதுக்கு முன்னாடி அந்த மாணவனுக்கு வந்து இதுவானது விஜய் கூப்பிட்டு வச்சு பேசின அந்த விஷயங்களும் பாத்தீங்கன்னாலும் ஜாதியின் அடிப்படையில் அந்த பையனுக்கு அடிப்பட்ட ஒரு விஷயத்த தான் சொல்றோம். அது பள்ளி மாணவன்ல இருந்து இப்ப கல்லூரி மாணவனுக்கு டைவர்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பெருமைக்காக அந்த ஜாதியின் பெருமையாக இருக்கக்கூடிய அந்த மனிதரையே ஜாதியின்குள்ள கொண்டு வந்து அவரை வழி போற்றோம் அப்படின்ற பேர்லயே அங்க வந்து சண்டைகளும் பிரச்சனைகளும் உருவாக்குறது ஒரு நடைமுறையாக பார்க்கப்படுதுன்றது ரொம்ப மோசமானது. அதையெல்லாம் தாண்டி இந்த இந்திய நாட்டிலேயே மிகப்பெரிய அரசியல் தூண்டப்படுகிற ஜாதியின் கட்டமைப்புக்குள் அடங்காத ஒரே மாபெரும் தலைவரான டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஐயாவையே ஜாதியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை வந்து ஓடி கொண்டு மாத்திக்கிட்டு இருக்காங்களா இல்ல மாத்திட்டாங்க. அவரை வச்சுதான் ஒரு அரசியல் பயணங்களே பல இடத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடத்துல பாக்குறோம்னு நினைக்கிறோம். எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கக்கூடிய சொசைட்டில நம்ம இல்லவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் தப்பி சார் கலாம் ஐயா மட்டும் தான் எதுக்குள்ளேயும் கொண்டு வராம அப்படியே நம்ம அந்த இடத்துல மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இந்த மாதிரி ஸ்கூல்ல காலேஜஸ்ல நடக்கிற வன்முறைகள்லாம் கொஞ்சம் கூட நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாத ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அம்மா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, பையனோட அம்மா வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு துன்புறுத்தலாம் நிறைய இந்த ஊர்ல நடந்திருக்கு, சின்னதா நாங்க கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்கும்ன்றதா அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப ஊர்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பீப்புள்ல கூட அவர்கள் வந்து யாரும் கேள்வி கேட்காம அங்க பாத்துக்கிட்டு இருக்குது, வேடிக்கை பார்க்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது ரொம்ப வெட்கக்கூடப்படக்கூடிய ஒரு இடமா பார்க்கணும். இதெல்லாம் ஆக்சுவலி இந்த வியூவர்ஸ் எல்லாம் பார்க்கணும். இப்ப இந்த ஊரை சார்ந்து ஒருத்தவங்க வந்து, ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஊருக்கே இது ஒரு கெட்ட பேரா வரும்ன்றத முதல்ல அவங்க எண்ணணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா அது ஊருக்கே பெருமையான அடையாளம் அப்படின்றத நினைக்கிறாங்க. நம்ம கர்ணன் படத்துல வந்து பஸ் நிறுத்தணும்ன்றது தனுஷோட ஒரு போராட்டமாக இருக்கும், அந்த ஊர் மக்களோட போராட்டமாக இருக்கும். இந்த பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடியவர்களோட போராட்டமே எண்ணமே எக்காரணத்துக்கு கொண்டும் அவர்களுக்கு அந்த அடிப்படை உரிமைகள் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கும். அதற்காக நினைச்ச ஒரு படத்தை தான் நம்ம பாக்குறோம். படங்கள்ல பார்க்கும்போது ஏற்கக்கூடிய மனசு யதார்த்தமான வாழ்க்கையில பண்றது இல்ல. இங்க பிரச்சனையே அதுதானே இருக்கு. இப்படி பண்ணும்போது அதை பார்க்கும்போது ஆமால இது எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கக்கூடிய நாம இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம வீட்டோட வாழ்க்கையாக நடக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து நகரங்கள்ல தான் மனிதர்கள் வந்து பேச்சுவார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். இது அதிகபட்சமாக இப்ப கிராமங்கள்ல தான் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ப்ராப்ளம் இவன் யாரு, எந்த மாதிரி ஆளு, எதுக்காக பண்றான், இப்படி இருக்கும், இது நமக்கு சரி வருமா சரி வராதா, இவங்களோட நிக்கலாமா, போட்டோ எடுக்கலாமா, போலாமா, பேசலாமா, சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமான்னு ஒவ்வொரு விஷயங்களையும் ஜாதி சார்ந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, அது பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தவங்க எல்லாருமே பெரிய ஆட்கள் எல்லாம் ஒரு நல்ல வயல்கள்லாம் வாங்கி ஒரு இடத்துல செட்டில் ஆனாங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஒரு இடத்துல வாங்கினாங்கன்னா அது அவர்களுக்கு கஷ்டமானதா இருக்கு. அந்த சின்னதா வாங்கக்கூடிய அவங்க இடம் இங்க 100 ஏக்கர்ல வாங்கி இருக்கக்கூடியவங்கல அந்த சின்னதா ஒரு சென்ட்ல வாங்கி இருக்கக்கூடிய இடம் கண்ணை உறுத்தும். இந்த 100 ஏக்கர்ல 20 ஏக்கரா 5 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா அது 5 பேர் சேர்ந்து அந்த சென்ட் எப்படி காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணங்கள்ல வளரக்கூடிய சொசைட்டி உருப்படியாது. இந்த சொசைட்டினால மாறவும் முடியாது. அதுவும் இந்த ஐயாச்சாமியோட இதுல பாருங்க, அவங்க காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சார், அவனுக்கு என்ன தெரிய போகுது. இன்னைக்கு பைக்கே வந்து புல்லட் பைக் வாங்குற அளவுக்கு அவங்க வீட்லயும் வசதி இருக்கு, ஓரளவுக்கு எல்லாம் ஓகேவா இருக்கட்டும். ஒருத்தவங்க முன்னேறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தவங்க முன்னேறவே கூடாது, அடிமையாக்கணும்னு நினைக்கிறதுல என்ன இது இருக்குன்ற நானு. ஒருத்தன் அடிமையாதான் நீ பார்க்க முடியுன்றது அவசியமே கிடையாதுல்ல சார். இந்த மனுஷன் உடம்புல மனுஷனாக பிறந்த எல்லா மனிதர்களுக்குமே எல்லாமே ரைட்ஸ் இருக்கு. அதுதான் வந்து லால இருந்து எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம். இதையெல்லாம் தாண்டி ஒரு பையன் எப்படி போறான் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய இது. ரெண்டாவது, இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு சார். முதல்ல விஷயம், ஜாதின்ற ஒரு விஷயத்தை வச்சு நீ எப்படிப்பட்ட விஷயங்களை வேணா பண்ண முடியுன்ற தைரியம் உனக்கு யார் கொடுத்தா? ரெண்டாவது, 20-21 வயசுல அருவாளையும் கத்தி வச்சுட்டு சுத்தக்கூடிய தைரியம் உனக்கு யார் கொடுத்தா? அதானே. மூணாவது மட்டும் 2 கையும் வண்டி ஓட்டக்கூடாது இருக்காங்க. மூணாவதான ஒரு விஷயம், யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், பக்கத்துல இருக்கவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பேன், எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்ற சமூகத்தை பாக்குறதுல என்ன சொல்ல முடியும்? இப்ப இந்த மாதிரி 3 விஷயங்களும் நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் நடக்கும்போது அது ஒரு கஷ்டம் என்னன்னு தெரியும். கண்டிப்பா எதேச்சியா நடந்துன்னு கூட நம்ம எடுத்துக்காம வீட்டுல போய் ஒட்டிருக்காங்க. அதான் பெரிய பிரச்சனை. அந்த ட்ரம் எல்லாம் உடைச்சிருக்காங்க. நம்ம அந்த போட்டோல பார்க்கும்போது ட்ரம் ஒரு 2 இதுவா வெட்டி இருந்தது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கு சார், நவீனமயமாக்கப்பட்டிருக்கு.
எல்லாமே ஈஸியா கண்டுபிடிக்க முடியற அளவுக்கு எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இதெல்லாம் செய்ய முடியும்? தைரியங்கள் எப்படி கொடுக்குது? கண்டிப்பா. நீங்க சேலம்ல இருக்கக்கூடிய ராஜலட்சுமின்ற ஒரு 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிய தவறாக இவன் வந்து ஒரு பையன் அபியூஸ் பண்றான், வேற ஒரு ஜாதிக்காரன் அபியூஸ் பண்றான்றதுக்காக அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுச்சு. எங்க இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அசிங்கம் ஆயிடும்னு நினைச்சிருக்கான். எப்படின்னா, நான் அந்த பொண்ணு தவறாக பண்ணிக்கிட்டதுல அவனுக்கு அசிங்கம் இல்லையா, நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த ஜாதி பொண்ணை தொட்டுட்டேன்னு வெளியில தெரிஞ்சா எனக்கு அசிங்கமா இருக்கும்னு சொல்லி அந்த அம்மாவோட கண்ணு முன்னாடி அந்த பொண்ணோட தலையை 2 துண்டா வெட்டி எடுத்துட்டு போய் ரோட்ல வச்சுட்டு போயிருக்கான் சார். இது வந்து ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு செயலை பத்தி சொல்றேன். 2016-17 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 2016-17 ராஜலட்சுமி சேலம்ன்ற ஒரு பொண்ணு இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வராம அவ்வளவு இது பண்ணாங்க. அப்ப அந்த டைம்ல ஏடிஎம்கே டைம் அது. அந்த டைம்ல அவ்வளவு தூரம் அதை வந்து ஹோல்ட் பண்ணாங்க. ஒரு பொண்ணோட தலையை வெட்டி நடு ரோட்ல வச்சுட்டு போற அளவுக்கு தைரியம் எந்த சாதி கொடுத்துருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த பையனுக்கு நடந்தது முதல்ல நம்ம இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றேன். தன்னுடைய ஜாதியின் அடிப்படையில நீ எப்படி எல்லாம் திங்க் பண்றியோ அதை பண்ணிட்டு அவன் போலீஸ்ல போய் சரணடையும் போது எனக்கு சாமி வந்து வெட்டிட்டேன்னு சொல்லியிருக்கான். எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஊர்ல இருக்கக்கூடியங்களா அடிச்சு விரட்டி அந்த இடத்துல இருக்கவனே அடிச்சு அவனே போலீஸ்ல ஒப்படைச்சு அவனை என்ன பண்ணணும்ன்றது மக்களுக்கு தெரியாது. அப்ப கூட இவர்களோட ஜாதியில இருந்து தொட்டு திருப்பி வெளில தெரிஞ்ச சொல்லி மற்ற ஜாதியினர்கள்லாம் அந்த ஆதரவு தெரிவிச்சு அவனுக்காக நிற்கும் போதுதான் இந்த சமூகம் தோத்து போகுது. இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை பார்க்கும்போது தோத்து போல, சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே அவனுக்கு விலை போகும்போது துணை போகும்போது தோத்து போகுது. இப்ப நீங்க இந்த மானாமதுரை கேசஸ் எப்ப நடந்துச்சு? முந்தா நேத்து நைட்டு ஈவினிங் நடந்துச்சு. முந்தா நேத்துக்கும் இன்னைக்கும் நம்ம இன்னைக்குதான் நியூஸ்ல இந்த விஷயங்களை வெளியில வந்திருக்குன்றதே பேசுறோம் அப்படின்னா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு அளவுக்கு எல்லா விஷயங்களையும் காலதாமதங்கள் இருக்குன்றது முடக்கப்படுது, வெளியே சொல்லப்படுது அப்படின்னா. அது தெரிஞ்சாலும் அதோட செய்திகளோட ரீச்சபிலிட்டி ரொம்ப கம்மி. 1000 பேர் 2000 பேர் 100 லைக் 10 கமெண்ட் 5 கமெண்ட்ஸ். ஏன்னா பார்க்கக்கூடியவர்களையும் இந்த சாதியின் மனசுலயும் இங்க என்ன சார் பிரச்சனைனா, நமக்கு ஒரு விஷன் இருக்கும், உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டிருக்கோம்ல, அதை பிளாங்கா நம்பி நம்ம வீடியோ கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுறதுல ஒரு சிலருக்கு ஆதரவு இருக்கும். ஸோ பேசுறது பிடிச்சி அதுலயே ஆதரவா மெசேஜ் போடுவாங்க. ஒரு சில பேர் இந்த டாபிக் உள்ள பேசினாலே அவங்களுக்கு விரோதியா இருக்கும். ஏன்னா நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அது அவங்களுக்கான பிடிச்ச ஒரு நபராக இருப்பாங்க. உடனே முழு வீடியோ பார்த்துக்க மாட்டாங்க. கடைசி முழு வீடியோவே பார்க்காம 10 நிமிஷம் வீடியோ போட்ட பிளே பண்ண அடுத்த 2வது நிமிஷம் கமெண்ட் போட்டிருப்பாங்க. கரெக்டா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அடுத்து 3வதான ஒரு ரகம் என்னவா இருக்கும்னா, இதை புரிஞ்சு பார்த்து சரியான ஒரு விஷயங்கள்ல கடைசி வரைக்கும் போய் கன்க்ளூஷன்ல போட்டு ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியவங்க. இந்த 3வது ரகம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இது மாறணும். இந்த சமூகத்தில் மாறக்கூடிய ஒரு இடம். அண்ட் மோர் ஓவர் போலீஸ் இதற்கு கடுமையான ஆக்ஷன் இருக்கும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சரி. அரெஸ்ட் பண்ணதை தாண்டி இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கும் போது அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தவர்கள், இதை வேடிக்கை பார்த்திருந்தவர்கள், தடுக்காதவர்கள் எல்லாரும் மாதிரி கேச போடுங்க. கண்டிப்பா. அப்பதானே பயம் வரும். இப்போ வேங்கைவேல் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு நீ வேங்கைவேலுக்கு அதை பேசுறீங்க. ஏன் பேசுறீங்க? யாரோ ஒரு இன்ஃபுளுசர்ல இருக்க பெரிய நபர்கள் அதை கொண்டு வந்து பேசிட்டாங்கன்றதுக்காக பேசுறீங்க. மற்ற டைம்ல பேச முடிஞ்சுதா? இல்லைன்னா பேச மாட்டீங்க. பரந்தூர் விமான நிலையம் ஏன் பேசுறீங்க? ஏதாவது ஒரு இன்ஃபுளுசஸ் வந்தா பேசணும் அப்படின்றதா சொல்றோம். எனக்கு ஒரு வேடிக்கையாக பார்க்கப்பட்டது என்னன்னா, இன்னத்துக்கு வந்து ஆதர்வ் அர்ஜுனா வந்து விடுதலைகள் சிறுத்தை கட்சியில இருந்திருந்தாருன்னா இன்னத்துக்கு அவரோட ஸ்டேட்டஸும் அதோட பலங்களும் பெருசா காமிச்சிருப்பாரு. இன்னைக்கு அவர் ஒரு கட்சி போனனால அமைதியா இருக்காரு. இல்ல அவர் தெரியாம இருக்குமா? தெரிஞ்சு பேச விடலையா? எல்லா வகையும் கேட்க வேண்டியதா இருக்கு. நம்ம பெண்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பா, ஆண்களுக்கு பாதுகாப்பா இல்லையானு நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அரசியல்னு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, மூவ்மெண்ட்னு ஸ்பீடா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா வகையிலும் பேச ஆரம்பிங்கன்னு சொல்றோம். எனக்கு என்னன்னா, ஏன் நம்மளோட விஜய் சாரோட பேரை நம்ம அடிக்கடி பயன்படுத்த வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு மற்ற கட்சியினர் எல்லாம் பேசுவாங்களா, பேச முடியாங்களா, பேசினா கூட அது பெருசா போகுமான்னு தெரியாது. ஆனால் விஜய் அப்படின்ற உச்சபட்ச ஒரு நடிகர் ஒரு விஷயத்த பேசும்போது, அவர் போராடலாம் வேணாம், உட்காரலாம் வேண்டாம், பண்ண வேண்டாம், அந்த சம்பவங்களை பத்தி பேசும்போது, அறிக்கையை பத்தி பார்க்கும்போது அந்த அறிக்கைக்கான பவரும் வேல்யூ என்னன்னு இன்னைக்கு தெரியுதுன்னா அப்ப எதிர்பார்க்கிறோம் நாங்க. கண்டிப்பா. அப்ப பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் பேசுங்கன்னு சொல்றோம். ஏன்னா அந்த விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். ராஜ்மோகன் சார் வந்திருக்காரு, உள்ள எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவர்கள்லாம் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனைகளை நோக்கி வகர்ந்தவங்க. ராஜ்மோகன் சார்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாவே இந்த சமூகம் சார்ந்து ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்காகவோ அல்லது அவதிப்படக்கூடிய மனிதர்களுக்காகவோ கவலைப்படக்கூடிய மனிதர்களுக்காகவோ குரல் கொடுக்கக்கூடியவர். அப்போ கண்டிப்பாக அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். அஸ் அ கொள்கை பரப்பு செயலாளராக உடனே அடுத்து அது என்ன பண்ணணும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அடுத்து இது எப்படி வெளியில கொண்டு வரணும்ன்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தனிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு விஷயத்தை எப்படி செயல்பட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும் போது, அப்போ அவரை நீங்க பயன்படுத்தி இன்னும் அதிகபட்ச நாட்கள்ல தான் நீங்க ஓடணுமே தவிர அதை இன்னும் அமைதியாக வச்சிருக்க கூடாது. அவர்களுக்கு இன்னும் ஃப்ரீடம் கொடுத்து நீங்க பெருசா பேச வைக்கணும், பண்ண வைக்கணும். இந்த மாதிரி மனிதர்களுக்கு கை கொடுக்கணும், நீங்க போய் நிக்கணும், அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் செலவு ஏத்துக்கணும், அவங்களை நீங்க வெளில வாடா உனக்காக நான் நிக்கிறேன்னு நீங்க பேசணும்.
நாளைக்கு அந்த புல்லட் ஓட்டிட்டு போன பையன்கிட்ட கைக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துறேன், நீ வாடா யாரா உன்னை ஜாதியில கை வைப்பான்னு சொல்லிட்டு வந்து நிக்கட்டும். ஜாதியா விஜய் சாரோட ரசிகர்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா விஜய் சாரோட ரசிகர்கள் கவுண்ட் அதிகமா இருக்கும். நாளைக்கு வருவாங்க பயப்படுவாங்க சார். தப்பு பண்றவனுக்கு பயம் உருவாகணும். ஒண்ணு அது கடுமையான சட்டங்கள் மூலமா உருவாகணும். அது நம்ம கிட்ட இல்ல, தோத்து போச்சு, ஃபெயிலியர் ஆயிட்டோம். அப்ப அடுத்ததாக என்ன இருக்கு? உனக்காக தப்பு நடந்த எவனுக்காகவும் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் உனக்காக வந்து நான் நிப்பண்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துருச்சுன்னா நம்ம எல்லாருமே சரியா வந்துடும். கண்டிப்பா ஐயாச்சாமி நீதி கிடைக்கிற மாதிரி தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.